வெல்கம் பேக் டு ராணி சித்திர தையல். நான் வந்து இன்றைக்கி ஒரு சுடிதார் டாப்பில் தான் நம்ம எப்பயும் போல் எம்ப்ராய்டரி போட போகிறோம். இப்போ நான் ஆல்ரெடி இது போட்டுட்டேன். இதை போட்டதை வந்து எப்படி அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து பாருங்கள், இந்த நெக்கு ஃபுல்லாகவே நான் வந்து ஃபெதர் ஸ்டிச் போட்டிருக்கேன். ஃபெதர் ஸ்டிச் போட்டுட்டு யூ நெக்கில் ஸ்கேலப் மாதிரி வரைஞ்சிட்டு, கொடி மாதிரி வரைஞ்சிட்டு, அதில் வந்து அங்கங்கே ஒரு பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளையில் போட்டுட்டு அப்புறம் இந்த ஸ்டோன் இருக்கு இல்லையா, ஆஃப் பீடுன்னு சொல்லுவாங்க, இதுக்கு பேர் ஒயிட் பீடு எடுத்துகிட்டு நல்லா சைனிங்காக இருக்கும். அதை வந்து இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். தைக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒட்டனா போதும். பாருங்கள், இது வந்து குட்டி குட்டி பட்டர்ஃப்ளை போட்டிருக்கேங்க. இது வந்து பெருசாக போட்டிருக்கேன். இது வந்து இங்கெல்லாம் பெருசாக போட்டிருக்கு. இது வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து சுடிதார் ஃபுல்லாகவே நான் போட்டிருக்கேன். கலர் கலராக அங்கங்கே ஒன்று ஒன்று போட்டிருக்கு. பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். சிம்பிளாகவும் நீட்டாகவும் இருக்கும். இது நம்ம இப்போ எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாத்தில் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மலாக ரொம்ப சிம்பிள் தான் இது. பட்டர்ஃப்ளை வரைஞ்சி அதில் தைக்கிறது. இதில் வந்து நம்ம வந்து இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கணும். பாருங்கள், இங்கே போட்டிருக்கேன், இப்படி கிராஸாக. இது வந்து ஒரு 2, அதாவது பட்டர்ஃப்ளை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வரைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு 2, 2.5 இருக்கும், அந்த அளவு வரைஞ்சிருக்கேன். சும்மா பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ பெருசு தெரியுதுங்களா? இது பாருங்கள், இங்கே இப்படி அவ்வளோதான். இது கிராஸ் அவ்வளோதான். இது வந்து ஒரு 1.5 இருக்கும். 1.5, 2 எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். சென்டிமீட்டர் அதில் எடுத்துட்டிங்கன்னா இங்கேருந்து இப்படி போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸி தான் இது. பாருங்கள், இப்போது வந்து எப்பயும் போல் நம்ம இங்கே எங்கே இருக்கோ அந்த இடத்துல ஆரம்பிக்க போகிறோம். கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த எண்டில் ஆரம்பிக்க போகிறோம். உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பாருங்கள், இந்த இதோட ஆப்போசிட்டு இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு இப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ஒரு கோடு மாதிரி ஃபார்ம் ஆகும். இதே ஃபுல்லாக நம்ம வந்து தைக்க போகிறோம். இதே மாதிரி இங்கே இடம் விடாமல் தைக்கணும், அவ்வளோதான். அந்த கோட்டு மேலே 2 கோட்டு மேலேயும் மாறி மாறி நம்ம தைக்க போகிறோம், அவ்வளோதான். வேணும்னா நம்ம இப்படியே கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் போடுறேன் பாருங்கள், இப்படி கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இப்படியே உள்ள விட்டு எடுக்கிறேன். கொஞ்சம் கலர் கான்ட்ராஸ்டாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நூல் வந்து நான் வந்து 6 நூல் எடுத்திருக்கேன். அதாவது அந்த த்ரெட்டு வரும் இல்லையா, ஆங்கர் த்ரெட்டு, அந்த த்ரெட்டு ஃபுல்லாகவே அப்படியே ஊசியில் எடுத்திருக்கேன். வேணுன்னா 3 எடுத்து 6ஆகவும் எடுத்துக்கலாம், 6ஆகவும் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்திருக்கேன். இப்படியே போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு பட்டர்ஃப்ளை போட ஒரு 2 இல்லைன்னா 3 நிமிஷம் ஆகும், அவ்வளோதான். வரைஞ்சிட்டு அப்படியே போட்டோம்னா, உங்களுக்கு நெக்கு வரைய தெரியல அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லர் ஷாப்பில் கொடுத்து கூட வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாம் வரைகிறதா இருந்தால் ஷோல்டர் அளவு அதெல்லாம் எடுத்து நம்ம தைக்கணும். நீங்கள் வரைய தெரிகிறவங்க வரைஞ்சிக்கலாம். வரைய தெரியாதவங்க டெய்லரிங் ஷாப்லேயே கொடுத்து வரைஞ்சிக்கிறது பெட்டர். அப்போ தான் நமக்கு நெக்கு வந்து கரெக்டாக வரும். வேணும்னா நான் வந்து அதுக்கு கூட தனியாக ஒரு வீடியோ வேணால் எப்படி எடுக்கிறது, மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்படியே போட்டுகிட்டே வாங்க.
நல்ல ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை வரும். இதில் வரையணும், அந்த ஷேப்பில் வரைஞ்சி அதே மாதிரி தைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஒரு ரெண்டே 2 கூடை போட்டோம் அப்படின்னா பட்டர்ஃப்ளை அழகாக வந்துடும். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா ட்ரை பண்ணுங்க வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வரும். ஏதாவது ஒரு சுடிதார், ப்ளவுஸு இது மாதிரிலாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இவ்வளோ போதும், நம்ம முடிச்சுக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த பக்கம் பேக்கில் வந்து நீங்கள் இதுக்குள்ளே விட்டுட்டு கொஞ்சம் நூலில் எடுத்து இப்படி ஒரு சுற்று இப்படி போட்டு இது இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நாட்டு விழுந்துடும். சன்னமான துணினா நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி இதுக்குள்ளே ஃபுல்லாகவே விட்டு கூட எடுக்கலாம். நான் வந்து சும்மா அப்படியே போடுறேன். 2 இது போட்டால் போதும். போட்டுட்டு இதை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு வந்து க்ரீன் கலர் நம்ம எடுத்துப்போம். க்ரீன் கலர் எடுத்துட்டு, ஏன்னா இந்த கலர் வந்து காம்பினேஷன் கரெக்டாக வரணுங்கிறதுக்காக இது பாருங்கள், இதோட மிடில் நான் வந்து அந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் எடுத்துட்டு பாருங்கள், இதோட மிடில் எடுத்துட்டு இதோட ஊசியை வந்து பாருங்கள் இதுக்குள்ளே நல்லா பாருங்கள், இதுக்குள்ளே வந்து நம்ம விட போகிறோம். இப்படி விட்டுட்டு இப்படி எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், இப்படி ஒரு க்ரீன் கலர் பாருங்கள், இதுவே தெரியும் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல ஆரம்பிச்சோம் இல்லையா, அதே இடத்துல நம்ம குத்திக்கணும். குத்திட்டு வெளியே எடுத்துடணும். எடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நல்லாவே இதுவாகிடும். இப்போ திருப்பி மேலே குத்திக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல வி ஷேப் வந்துடும். அந்த வி ஷேப் நடுவில் குத்திட்டீங்க அப்படின்னா அழகாக ஒரு பட்டர்ஃப்ளை வந்துடும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இது பண்ணி முடிச்சுட்டு இது 2 தாட்டி தைச்சா போதும். இல்லை எனக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு தாட்டி கூட தைச்சிக்கலாம். இப்படி தைச்சிக்கலாம். இப்படி தைச்சி முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ அதே நூலில் எங்கள் சென்டரில் இப்படி எடுத்துக்கணும். இப்படி எடுத்துட்டு போன வீடியோவில் சொன்னேன் இல்லையா, லவங்கம் தையல் போட்டோம் இல்லையா, அந்த லவங்க தையலை, அதாவது லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இப்படி போட்டுட்டு 3 தாட்டி சுற்றி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கிராஸாக இப்படி குத்திக்கோங்க. குத்திட்டு இந்த நூலை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக ஒரு லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து மேக் ஆகிடும். பாருங்கள், திருப்பி இந்த சைடு ஒன்று அதே இடத்துல குத்திக்கோங்க. குத்திட்டு இப்படி இந்த இடத்துல கிராஸ் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து பட்டர்ஃப்ளை பாருங்கள் ரெடி. இதுக்கு பக்கத்தில் வந்து நம்ம இது எப்பயும் போல் நம்ம வந்து முடிச்சிடலாம். இது முடிச்சுட்டு வேணும் அப்படின்னா அங்கங்கே ஒரு என்ன உங்களுக்கு ஸ்டோன் வேணுமோ அந்த ஸ்டோனை வந்து நீங்கள் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பாருங்கள், அரேஞ்ச் பண்ணி ஒன்று காமிக்கிறேன். இங்கே இருக்குது பாருங்கள், இது மாதிரி சுற்றி நம்ம ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.